குட் ஈவினிங் எவ்ரிவன். நாங்கள் இன்றைக்கு இந்த விவரணம் செய்தது தொடர்பாக பார்க்க போறோம். அப்ப இந்த கார்டோகிராபி வகுப்புல வந்து நாங்கள் நிறைய பகுதிகளை நாங்கள் நிறைவு செய்துட்டோம். இதுல வந்து விவரணம், விவரணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு சொன்னால் எல்லாத்துலயும் வந்து விவரணம் வரும். அதாவது பகுப்பாய்வுகள் வரும்போது இந்த விவரணங்கள் எல்லாத்துலயும் வரும். அப்ப விவரணம் ஒன்று எழுதுறதை எப்படி நாங்க என்ற விடையில்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விவரணத்தை நாங்க சரியா எழுதினாதான் அந்த குறிப்பிட்ட புள்ளியை நாங்க தரக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணமாக எங்களுக்கு கூடுதலாக வரும் நிலப்பயன்பாட்டுக்குள்ள வரும். அதே போல நதிவலை பின்னலுக்குள்ள வரும். அதே போல வீதி வலை பின்னலுக்குள்ள வரும். அதுக்குள்ள அந்த விவரணத்தை நாங்க எப்படி எழுதுறது என்றத நாங்க பார்க்க போறோம். சரிதானே? அப்ப விவரணம்ன்றது நாங்க ஒரு ஆளை பற்றி எழுதக்குள்ள நாங்க சொல்லுவோம் என்னண்டு அவங்களோட சின்ன பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சின்ன வயது ஒரு படத்தை பார்த்து எழுதுறது. என்ன இருக்குது, எங்க இருக்குது, இதன் மூலம் என்ன இடம் வருது போன்ற விடயங்களை நீங்க எழுதி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இங்கிலீஷ்ல வந்து நீங்க சின்ன வகுப்புகள்ல கிரேட் லெவல்ல. அதே போல நாங்க இந்த படத்தை பார்த்து விவரணம் எழுதுறது. அப்ப இந்த விவரணம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கியமான சில வினாக்களை நாங்கள் இதுக்குள்ள கொடுக்கலாம். என்ன இருக்குது, எங்க இருக்குது, எங்க இருக்குது, எவ்வளவு இருக்குது, என்ன இருக்குது, எங்க இருக்குது, எவ்வளவு இருக்குது, ஏன் இருக்குது அல்லது எப்படி இருக்குது. அப்ப இப்படியான கேள்விகளை நாங்க கேட்பமாக இருந்தால் இந்த கேள்விக்குரிய விடையாவாரம் தான் இந்த விவரணமாக இருக்கு. சரிதானே? அப்ப பொதுவாக இந்த விவரணம் செய்யும் போது நாங்கள் வந்து என்ன, எங்கு, எவ்வளவு, ஏன்ற மாதிரியான கேள்விகளை நாங்கள் அந்த விடையை பற்றி எழுதுறதுக்கு வரும். உதாரணமாக நான் சின்ன ஒரு விவரணத்தை காட்டுறேன். இது விவசாய நில பயன்பாட்டுக்கு வரும். ஒரு படத்தை வச்சுக்கொண்டு இது வந்து எங்களுக்கு கொண்டு 50,000 மேப் தான் இது. இருந்தாலும் இந்த மேப்பை வச்சுக்கொண்டு எழுதப்பட்டிருக்குது பாருங்க. விவசாய நில பயன்பாடை பற்றி விவரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். அப்ப விவசாய நில பயன்பாடு என்னன்னு சொல்லிட்டு விவசாய நில பயன்பாடுக்குள்ள என்ன வருமானம் சொல்லப்படும். பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தரப்பட்டுள்ள பிரதேசத்துல வந்து என்னென்ன விவசாய நில பயன்பாடு இருக்கு. நெல் இருக்குது, வீட்டு தோட்டம் இருக்குது, சேனை இருக்குது, ஏனைய புறப்பயிற்சி செய்யப்படும் பயிர்கள் இருக்கு. என்ன இருக்கு? பிரதேசத்தில் மொத்த நிலப்பரப்பில் 3/4 பங்கு நிலம் விவசாய நிலப்பரப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. எவ்வளவு இருக்குது பாருங்க. என்ன, எவ்வளவு விவரிப்பாக எங்களுக்கு வரும். அதே நேரம் எங்களுக்கு எங்க இருக்கு இது மேலுமா பாருங்க. என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது, எங்க இருக்கு. பிரதேசத்தின் கிழக்கிலை பகுதி மற்ற காலமெல்லாம் தென்கிழக்கு பகுதி காணப்படும் மலையுடன் கூடிய காடுகளை கொண்ட பிரதேசம் தவிர ஏனைய பிரதேசங்கள்ல வந்து விவசாய பயன்பாடு உட்படுத்தப்பட்டிருக்கு. இது பொதுவாக சொல்லப்படுது. அப்ப ஒட்டு மொத்தத்தை வந்து என்ன, எங்க, என்ன, எவ்வளவு, எங்க எங்க இருக்குது விஷயம் சொல்லப்படுது. அதே நேரம் இங்க வந்து இந்த நிலப்பயன்பாட்டுக்கு உரிய நீர் தேவை எப்படி அல்லது ஏன் வந்தது வந்து இதன் மூலம் என்ற விஷயத்துக்கு வந்து ஆறுகள், குளங்கள் இதுகள் செய்யப்பட்டு சொல்லப்பட்டது. பிறகு இந்த நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றை பற்றியும் வருது. ஒவ்வொன்றை பற்றியும் வேண்டாம். நெல்லை பற்றி எவ்வளவு இருக்குது பாருங்க. நெல் எங்க இருக்கு? அப்ப இது வந்து நெல் எங்க இருக்குது, எவ்வளவு இருக்குது பாருங்க. ஏன் இருக்குது அல்லது அதுக்கான காரணம் என்ன? இந்த 4 விஷயமும் இதுல இருக்கு பாருங்க. இதை வாசிக்கிறது. பிரதேசத்தில் மிகவும் அதிக அளவில் நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுகிறது. நெல்லை பற்றி சொல்றாங்க. என்ன, பிரதேசத்தின் மேற்கெல்லை, தென்மேல் பகுதி, மத்திய பகுதி.
ஆகிய பிரதேசங்களில் சேகரம் காணப்படுகிறது. இங்கு காணப்படுகிறது. பிரதேசத்தின் மொத்த நிலப்பரப்பில் அண்ணளவாக நெற்பயிற்சியானது அரை பங்கு கொண்டுள்ளதுடன் இதனை மொத்த விவசாய நிலப்பரப்பு ஒப்பிடுகிற போது முக்கால் பங்காகவும் காணப்படுகிறது. பதிலுக்கு அரை பங்குன்றது வந்து மொத்த நிலப்பரப்பில் அரைவாசி. பாருங்க எவ்வளவு வளர்ச்சி. இந்த நெற்பயிற்சிக்கு அவசியமான சமதரையான தானிலம், நீர்ப்பாசன வசதி முதலியன இங்கு சாதகமான காணப்படுகிறது. அப்ப இந்த நெற்பயிற்சிக்காக என்ன காரணி அல்லது ஏன் அல்லது எப்படி என்ற விஷயத்துக்கு நெற்பயிற்சியை ஏன் இருக்குது இந்த காரணம் இருக்கிறதே அறிக்கை எதனால இருக்கு. அப்ப இந்த 4 கேள்விகள் கிட்டத்தட்ட 4 முக்கியமான 3-4 கேள்விகள் தொடுக்கும் போது எங்களுக்கு அதுக்குரிய கிடைக்கின்ற விடையாக விவரணம் இருக்கு. அப்ப நான் இதை பார்ப்போம் இந்த படத்துல சரிதானே, தொண்டு கம்பேர் படம். அதே மாதிரி பாருங்க அடுத்தது வீடு தோட்டம் எங்க இருக்குது, குளங்கள் இதுகளுக்கு பக்கத்துல இருக்குது, எவ்வளவு இருக்குது. இப்ப இதுல படத்தை பார்ப்போம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாய நில பயன்பாடை பற்றி விவரிக்க சொல்லி இருக்கிறார்கள். அப்ப விவரிக்க சொல்லும் பொழுது உங்களுக்கு முதலாவது நெல்லை பற்றி சொல்லியிருக்கிறோம். நெல் எங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அங்கங்க காணப்படுது. மேற்கெல்லை, கிழக்கெல்லை, மேற்கெல்லை, வடக்கெல்லை, மத்திய பகுதிகளில் காணப்படுது. மேற்கு எவ்வளவு காணப்படுது, கிட்டத்தட்ட மொத்தமா பார்த்தால் அரைவாசி நிலப்பரப்புல அரைவாசி. இது காணப்படுறதுக்கு காரணம் என்ன, ஏன் அல்லது இதுக்கு சாதகமான காரணம் என்ன? குளம் இருக்குது, சில இடத்துகள்ல கால்வாய்கள் இருக்குது, சில இடத்துகள்ல ஆறுகள் இருக்குது. அதை விட ஒட்டுமொத்த மஞ்சால மலை என்றால் அங்கால சமதரை இருக்கு. அப்ப இந்த மாதிரி நாங்க விவரிக்கிறது தான் விவரணம். சரிதானே, கதைக்கிற எல்லாரையும் கேக்குதான். இந்த விவரண சம்பந்தங்களுக்கு பகுப்பாய்வுகள் வரும்பொழுது கட்டாயம் வரும். அடுத்தது இடவிளக்க படத்தை பொறுத்த வரைக்கும் விவரணம் எப்படி வரும் என்றால் பொதுவாக ஒன்று எங்களுக்கு விவசாய நில பயன்பாட்டு விவரணம், அடுத்தது எங்களுக்கு குடியிருப்பு பாங்குகள் பற்றி விவரணம், அடுத்தது எங்களுக்கு நதி வலைப்பின்னல் விவரணம், அடுத்தது வீதி வலைப்பின்னல் விவரணம், இதை விட நாங்க பார்த்தோம்னு சொன்னால் சில தொடர்பு முறையான விவரணங்கள், தொடர்பு முறை பகுப்பாய்வுகள் அல்ல தொடர்பு முறை ரிலேஷன்ஷிப் தொடர்புடைமை ரீதியான விவரணங்களும் வரும். அதை நாங்க என்ன சொல்றது என்றால் தொடர்பு சொல்லலாம். குறிப்பாக பௌதீக அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையிலான தொடர்பு. பௌதிக அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் தொடர்பு. அடுத்தது பௌதிக அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களும் தொடர்பு. பௌதிக அம்சங்களுக்கு இடையிலான பௌதிக அம்சங்களுக்கு பௌதிக அம்சங்களுக்கும் பௌதிக அம்சங்கள், அதாவது பௌதிக அம்சங்களுக்கு உள்ளே ஆன தொடர்பு. உதாரணமாக என்ன சொல்லுவாங்க என்றால் தரைத்தோட்டத்துக்கும் படிகலமைப்பு, தரைத்தோட்டத்துக்கும் படிகலமைப்புக்கும் உடைய தொடர்பு. தரைத்தோட்டமும் படிகலமைப்பு ஈரமா இருக்கிறபடியால் உருவாக்கும்.
தாழ்வாரிக்கிற இடத்துல இது போகும். அதே மாதிரி பள்ளத்தாக்குகள், வளைவுகள், இதெல்லாம் வச்சு நிறைய வளைவுகள். அதே போல பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையேயான தொடர்பு, பண்பாட்டு அம்சங்களுக்குள்ளேயான தொடர்பு. எப்படி நாங்க சொல்லலாம்? வீதி வலை பின்னலுக்கும் குடியிருப்புகளுக்கு இடையிலான தொடர்பு சொல்லுவாங்க. இதை தவிர பகுதி அம்சங்களும் பண்பாட்டு அம்சங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய உடைஞ்சு வர தரை தோற்றத்திற்கும் விவசாய நில பயன்பாட்டு முறை தொடர்பு. விவரணம் செய்த விளக்கம் செய்த சரிதானே? தொடர் விலங்குகள் எல்லாருக்கும் தைக்கிற கேக்குதானே எல்லாருக்கும்? அதே போல தரைத்தோற்றத்துக்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் இடையிலான தரைத்தோற்றத்துக்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பு. அதே போல உங்களுக்கு தரைத்தோற்றம் விவசாய பயன், தரைத்தோற்றத்துக்கும் தரைத்தோற்றத்துக்கும் மற்றது குடியிருப்புகளுக்கும் இடையில அல்லது வீதி வலைப்பின்னல், தரைத்தோற்றத்துக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் தொடர்பு. செல்வா செலுத்து பகுதி அம்சம் பண்பாட்டு அம்சமா ரெண்டும் அந்த விஷயத்துலாம் வருது. தரைத்தோற்றத்துக்கும் குடியிருப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு. தரைத்தோற்றத்துக்கும் குடியிருப்புகளுக்கும் தாங்களுக்கு இடையிலான தொடர்பு. அப்ப இப்படி எங்களுக்கு பல்வேறு பட்ட வகைகள்ல இந்த தொடர்புகளை விளக்கம் அளிக்க சொல்லி வரலாம். விவரணம் அதே போன்ற விளக்கம் அளிக்கும். இதை நாங்க எப்படி செய்யறது என்றது நாங்க ஒரு உண்டை வச்சு கொண்டு பார்ப்போம். இப்ப இதுக்கு முதல்ல என்ன செய்ய சொல்லுவாங்கன்னு சொன்னா, கட்டாயம் கேள்வி பேப்பர்ல அந்த விடயத்தை உங்களை ரேஸ் பண்ணியிருக்கு சொல்லுவாங்க. அப்ப ரேசிங் சீட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். ரேசிங் சீட் எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்லி இருக்கிறேன். அப்ப அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த ரேசிங் சீட்டை ரியலா யூஸ் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதான் ஒரு நேரடியா ஒரு கிளாஸ் போடுறேன். அந்த கிளாஸ்ல இதுல கொஞ்சம் காட்டக்கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதுதானே மேக்சிமம் அந்த கிளாஸை முடிந்தால் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு வெளிக்கிற பெற முடியாதவர்களுக்கு. அப்ப இந்த ஒரு சில விடயங்களை நாங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு இந்த 1 inch மேப்பை வச்சு கொண்டு அடுத்து இந்த 1 inch மேப்ல இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருந்த நீங்க என்ன கேள்வி என்றால், இதுல காற்பகுதி என்று சொன்னா அங்க எப்படி கண்டுபிடிக்கிற சார் சொல்லி கேட்டிருந்தேன். அப்ப இதுல காற்பகுதி என்றது 4ஆ பிரிச்ச ஒரு பகுதி. அப்ப நான் உங்களுக்கு நான் சொன்னா நீங்க சில பேர் பிள்ளையா அவளைங்க கொண்டு பிள்ளையான கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த இடத்தை இந்த பகுதி இந்த படத்துல ஒரு பகுதியை
அது பகுப்பாய்வுக்கோ அல்லது இன்னொரு தேவைக்கு அவங்க ஆஹ், உங்களை பயன்படுத்த சொல்லும் போது இந்த படத்துல ஒரு பகுதியை வந்து தெரிவு செய்வாங்க. செலெக்ஷன் பார்ட் ஆஃப் த மேப். இந்த படத்தினுடைய ஒரு பகுதியை வந்து செலக்ட் பண்றது. அப்ப ஹவு டு செலக்ட் பார்ட் ஆஃப் மேப். அப்ப இந்த எப்படி அதனுடைய பகுதியை வந்து தெரிவு செய்யறது ரெண்டு வகையில அவங்க தெரிவு செய்ய சொல்லுவாங்க. இப்ப சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆட்களுக்கு வந்து அகல நெடுங்கோடுகளை வச்சு தெரிவு செய்ய சொல்லுவாங்க கூடுதலாக. உங்களுக்கு வந்து அப்படி சொன்னாலும் எப்படி தெரிவு செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அல்லது சில வலைகள்ல வடகிழக்கு ஆட்பகுதி, தென்கிழக்கு ஆட்பகுதி, வடமேற்கு ஆட்பகுதி, தென்மேற்கு ஆட்பகுதி என்ற அடிப்படையில் விஷயம். அப்ப அந்த மாதிரி தந்தாங்கன்னு சொன்னால் வடமேல இப்படி தந்தாங்கன்னா நாங்க யோசிக்க தேவையில்லை. படத்தை வந்து என்ன செய்யறது, 4 பகுதிகளாக பிரிக்கோணும். அப்ப என்ன செய்யறேன்னா மெப்ப வந்து நாங்க மடிக்க மாட்டா சரி, நடுவால அதாவது எப்படி இந்த படத்துண்டு நடுவால படிக்கணும் எனக்கு புரியுது. அதை விட நாங்க அளந்து போட 2ஆ பிரிச்சு விட்டா சரி. இதே மலக்கு மடிக்கணும் அவசியம் இல்லை. நாங்க சின்ன பிள்ளை எடுத்ததானே இந்த நீளத்தை அளக்குறது அது எந்த அளவில் அளந்தாலும் ஓகே. சென்டிமீட்டர் அளந்தாங்க இதுல அளந்தாலும் அதை பற்றி அளந்து போட்டு இன்னொரு பெஞ்சில் அளருமா. அப்புறம் இந்த பகுதி அளக்குறது அளந்து போட்டு அதனுடைய சென்டர் வருமா மார்க் பண்ணி விட்ட உடனே 4 துண்டா பிரிப்படும். 1 2 3 4. இந்த 4 துண்டுல ஒவ்வொன்றும் போதும் ஒரு காற்பகுதி இருக்கு. அப்ப இது வந்து வடகிழக்கு காற்பகுதி, இது வடமேற்கு காற்பகுதி, இது தென்கிழக்கு காற்பகுதி, தென்மேற்கு காற்பகுதி, இப்படி 4ஆக பிரிச்சு. இப்ப கேள்வியில வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க அந்த பகுதியைத்தான் எங்களுடைய வினாவுக்கு மையமாக எடுத்துக்கொள்ளணும். அந்த பகுதிக்குள்ள எப்படி இருக்குன்றதை நான் சொல்லுவேன். தெரிவு செய்யப்பட்ட படப்பகுதியில் என்றொரு வசனத்தோட நாங்க விவரணத்தை கொடுக்கணும். பெறப்பட்டுள்ள படத்தில் என்று சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளை. ஏன் அந்த ஏரியா ஒட்டுமொத்தமாக உணவு இருக்கு, அதை பற்றி எங்களுக்கு கதைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள படப்பகுதியில் என்றதை நாங்க கொடுக்கணும். சரிதானே? இப்ப எங்களுக்கு இந்த 3வது ஏரியாவை தெரிவு செய்யணும். இந்த 3வது ஏரியா என்னன்னு சொல்லுங்க. 3வது ஏரியா என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அவங்க தெரிஞ்சாக்கள். 3வது பகுதி என்னன்னு சொல்லுவாங்க. தென்மேல் காற்பகுதி. ரைட், தென்மேல் காற்பகுதி. சரிதானே? அப்ப தென்மேல் காற்பகுதி என்று சொல்லித்தான் எங்களுக்கு அதை 3வது பகுதியை சொல்லுவார்கள். அப்ப தென்மேல் காற்பகுதியை பற்றி எங்களுக்கு விவரணம் சொல்லி வந்தது. அது ஏதோ ஒரு விவரணம் நாங்க தென்மேல் காற்பகுதி இருக்குமே. நான் என்ன செய்யறேன்னா தென்மேல் காற்பகுதியை துண்டாக வெட்டி எடுக்க போறேன். சரிதானே? அப்ப தென்மேல் காற்பகுதி கிட்டத்தட்ட இந்த பகுதி, நான் இந்த பகுதியை வெட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு இப்ப இதை பற்றி தான் நாங்க சொல்ல போறோம். இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் ஒன்று அடிக்கிறேன்.
ரைட். அப்ப இந்த தென்மேற்கு காற்பகுதி என்ன செய்ய சொல்லுவாங்க? அப்ப இந்த பகுதியை உங்களுக்கு ரேஷிங் ஷீட்டால ரேஸ் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க முதல்ல. எது வீதி விளைப்பினல சொல்றாங்களா அல்லது நதி விளைப்பினல் சொல்றாங்களா அல்லது விவசாய நில பயன்பாடான்றதை பொறுத்து நாங்க அதை ரேஸ் பண்ணி எடுக்க கூட எடுத்துக்கொள்ளணும். அப்ப இந்த பகுதியை நாங்க எடுத்த உடனே எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு. அப்ப ரேசிங் ஷீட்டை நாங்க வைப்போம். பெரிய துண்டு தந்தா சில 2 ரேசிங் ஷீட்டும் தேவைப்படும். அதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. பெரும்பாலும் ஒரு ரேசிங் ஷீட்டை வச்சுக்கொண்டே ஓரளவுக்கு செய்யலாம். 2-3 ரேசிங் ஷீட் இருக்கும்னா ஈஸி. பெரிய பகுதி தந்தா 2 ரேசிங் ஷீட்டாக தேவைப்படும். அப்ப நாங்கெல்லாம் யூனிவர்சிட்டியில படிக்கிற காலத்துல வந்து எங்களுக்கு மெட்ரிக் மேப் தான் எங்களுக்கு தருவாங்க. வேறாவது யூனிவர்சிட்டி தான் அந்த 1 இன்ச் மேப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மெட்ரிக் மேப் பண்ண கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஷீட் சின்ன துண்டோட சொல்லிடுவாங்க. அல்லது சின்ன ஷீட் வர மாதிரி. அப்ப இது வந்து பெரிய துண்டு அப்படின்னு சொல்லக்கூட அல்லது 2 ஷீட் தேவைப்படும். சின்ன துண்டு தான் ஒரு ஷீட்டுக்குள்ளேயே முடிக்கலாம். அப்ப இந்த ஏரியாவை நீங்க என்ன செய்வீங்கன்னா வேறுபடுத்தி எடுத்துருவீங்க. ஒன்று இல்லை, முதலாவது வரைகிறதுன்றது பிரதி செய்தல். அப்ப ரேசிங் ஷீட்டு கூடாதா பிரதி செய்யும். விவசாய பயன்பாட்டுக்குரிய படத்தை வரைக தரப்பட்ட இதுல இருந்து கேட்டா அதே அளவுக்கு வரை தந்த விடயத்தினுடைய விவசாய பயன்பாட்டை வந்து இந்த அளவு திட்டத்தில் வரைக சொல்லி ஏதாவது ஒரு அளவு திட்டம் சொல்லுவாங்களா இருந்தால் அந்த அளவு திட்டம் பெருப்பித்தலா சிறுப்பித்தலான்றத கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் சமன்பாடு சொல்லி பெருப்பித்தலை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் தரப்பட்ட படத்தினுடைய ஆரம்ப அளவு திட்டம் எது அதை நீங்க இதால தரப்பட்ட அளவு தப்பி கொடுப்போம். உதாரணமாக 1:50,000 அளவு திட்டம் பண்ணாரு. இது படத்தினுடைய வேசி அளவு திட்டமா இருக்கிற மேப் வந்து 1:50,000. அப்ப இந்த 50,000க்கு கீழே அவங்க இந்த அளவுக்கு வரை சொல்லி கேட்கிறாங்களோ 20,000 சொன்னாங்களா 20,000 போட்டோம்னா சுருக்கினவங்களுக்கு என்ன வருமென்றால் 2 வரும். அப்ப 2 வந்துட்டா பெருப்பித்த 1க்கு மேல வருமெண்டா பெருப்பித்த 1க்கு கீழே வருமெண்டா சிறப்பித்து சரிதானே. அப்ப இந்த எங்களுக்கு 2 சொல்லி நாங்க இந்த அளவு திட்டம் வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய முடிச்சோம் 2 மடங்காக பெருப்பித்த நான் கைக்கிற கேக்குதானே. ரீஎக்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ரேஸ் கேண்டன் ஒன்று இருக்கு, கை உயர்த்துறது. அதையாவது நீங்க செய்தீங்கன்னு சொன்னாலும் எனக்கு உங்களுக்கு கேட்க வேண்டியது அல்லது அந்த அதுல இருந்து ஷட் பாக்ஸ் இருக்குது. அந்த ஷட் பாக்ஸுக்குள்ள நீங்க போட்டுருந்தாங்க கைக்கிற கேக்கு தானே இருக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி அந்த அளவு திட்டத்துல மாத்திங்கிற சொல்லி கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி கேட்டா படத்தை பெருப்பிக்கிறது எப்படி சிறப்பிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். அது நாங்க ஒரு தடவை நான் அதை பாக்குறேன் ரைட்டிங் கிட் செய்யறத நேரடியாக ஒரு கிளாஸ் ஒன்று செய்வேன் தானே. அந்த கிளாஸ் வந்து நான் அப்படியும் ரெக்கார்டிங் போடுறதுக்கு செஞ்சுக்கிறேன். ரைட். அப்ப நாங்க ஏதோ ஒரு வகையில நாங்க ரேசிங் ஷீட்ல அதை எடுத்துட்டோம். அதை கொண்டு வரைஞ்சிட்ட மட்டும் வச்சுக்கணும். இப்ப நாங்கள் இதுல வந்து இந்த படத்துல நான் அந்த படத்தை வச்சு கூட விளங்கப்படுத்துறேன். நீங்க தேறி இருப்பீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தேடுவீங்க. அப்ப இந்த படத்தை நான் ஜூம் பண்ணாதான் தெரியுமே. இப்ப விவசாய நில பயன்பாடை பற்றி எங்களுக்கு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப விவசாய நில பயன்பாடுனா கூட எங்களுக்கு இதுல உங்களுக்கு தெரியணும். இதுக்குரிய குறியீடுகள் எங்களுக்கு தெரியும். சரிதானே. இப்ப விவசாய நில பயன்பாடை பற்றி விவரணம் ஒன்று கேட்டாங்கன்னால் எங்களுக்கு முதலாக குறியீடு தெரியும். அப்ப நான் அதுக்குத்தான் சில அசைன்மெண்ட் வந்து போட்டு விட்டேன். எத்தனை பேர் அந்த வீட்டுல செய்து பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் செய்திருந்தேன்னா அந்த குறியீடு ஞாபகம் மாதிரி. அப்ப அந்த லெஜெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டு விட்டேன். என்ன பெரும்பாலும் எழுத்து மற்றது சிலருக்கு வந்து இப்ப நெற்பயிருக்கெல்லாம் பச்சை, மற்ற எல்லாம் மஞ்சள் அரைக்க வேண்டாம். மற்ற பயிர் இப்ப மஞ்சளும் பச்சையும் விற்க வேண்டாம். ஏதோ ஒரு பயிர் எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும்.
அது டீயா இருந்தா டீயை போட்டிப்பாங்க, அப்புறம் அந்த ஆறு கோகனட்டா இருந்தா சி, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரிதானே? சரிதானே? ஓரங்களோட விளக்கப்படப்பட்டபடியால் உங்களுக்கு குறியீடுகள் நெல்லுக்கு வந்து பச்சை தான். அதே நேரம் மற்ற பயிர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஜெலோவில அந்த எழுத்த போட்டிருப்பாங்க. டீக்கு வந்து டி, ரப்பர் ஆ, தென்னை சி, சின்னமூன், கருவான்னு கருவா, கருவாக்கு வந்து உங்களுக்கு சிஐன்னு போட்டீங்க. அதே மாதிரி பனைக்கு அப்படி. அடுத்தது சித்திரன் எல்லாம் சித்திரலாண்டு தான் பிரிக்குது. அடுத்தது புகையிலை, தோட்டக்காணி எங்களுக்கு ஜி என்று போட்டிருக்கிறாங்க. காடு என்ற மாதிரி. சரி, தோட்டம் தோட்டம் வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் அல்லது தோட்டம் தோட்டம் எடுத்துக்கொள்ளும். தோட்டம் நாங்கள் அங்கேயும் எடுத்துனா தோட்டம் தனி ஜெலோவில் எடுத்துக்கோம். இதுல புகையிலையும் போட்டிருக்காங்க. என்னடா புகையிலை பணம் அப்படி செய்தவங்க பெரிய அளவில் இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி குறியீடுகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இது முக்கியமான தென்னைக்கிரிக்கு பனைக்கும் இருக்கு. ஆனால் இப்ப வந்து பனைக்குறி குறியீடு என்ன காரணம்னா, பனைன்றது இப்போதைக்கு பயிரிடப்படுறதோ அல்லது இடப்படுறதோ இல்லாம போயிடுச்சு. பனைன்றது குறைஞ்சு விடுவது. சில இடங்கள் பயிரிடுறாங்க, ஆனா பெரிய அளவில் இலங்கை தீவு தழுவியதை அது குறைவுடன் சொல்லுவோம். முதல்ல எல்லாம் இருந்திருக்கு. சரி, இப்ப இந்த படத்துல வந்து நாங்க பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு ஏரியா. இந்த ஏரியாவில் குறைக்கிறேன். முதல்ல நாங்க எங்களுக்கு விவசாய நில பயன்பாடுன்ற இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்கள்லையும் விவசாய நில பயன்பாடு இருக்கு. காடுகள் அல்லது புதர்கள் என்ற குறையத்தான் இருக்கேன். நாங்கள் காடு குறியீட பார்த்தோம்னா கூட நெல்லதுதான் இருக்குது. மற்றதுகளை காணல எங்களுக்கு. ஸ்கூல் அதுகள் காட்டப்பட்டிருக்குது. சரிதானே? இதுல வந்து எங்களுக்கு கூட வேறுடைய காணல. அப்போ கூடுதலாக மேக்சிமம் வந்து எங்களுக்கு இதுல ஒட்டுமொத்தமா விவசாயில பயன்படாது இருக்கு. நம்ம ஒரு மலை பகுதிகள் இருக்குது ஒரு இடத்துல. இதுல நாங்க பார்த்தோம்னா மலை இருக்குது. இடத்துல வந்து பெருசா ஒன்றையும் காணல. மற்றும்படி ஏதோ ஒரு விவசாய பயன்பாட்டால இந்த நில பகுதி முழுமை பெற்று காணப்படுது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்றால், ஜெலோவில் இருக்கிற அவ்வளவுக்குள்ளையும் வேற 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 பயிர் அதை கண்டுபிடி கொண்டாங்க. அதெல்லாம் எங்கட கட்டி தரவே இந்த படத்துல வந்து எங்களுக்கு எது கூட எது குறைய சொல்றதுக்கு எங்களுக்கு வேணும் தானே. முதல்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். அந்த படத்தை நாங்க தனியாக எடுத்து நாங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சீயன்றிக்கிறது வந்து காடு, வீடு தோட்டம். இதுதானே? வீடு தோட்டம் வந்து கொஞ்சம் கூட வைக்கிற மாதிரி இருக்கு சீயன்று. அதே போல சில ரப்பர்களுடைய காணல். சரி, ஜி தான் வீட்டு தோட்டம். சீயன்னு சொல்றது வந்து கோகனட், தென்னை. இதுல வந்து எங்களுக்கு தென்னை வந்து நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி ஜி எடுத்துதான் இருக்கு. டீயும் இருக்குது, ஜியும் இருக்குது. கூடுதலாக ரெண்டையும் தான் எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்த நிலத்திலையும் டீயும் இருக்குது, ஜியும் இருக்கு. இதுல அதுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். அதை ஐடென்டிஃபை பண்றதுதான் எங்களுக்கு இருக்கிற சிக்கல். லெட்டர்ஸ்ல போட்டு வைப்பாங்க. அது ரெண்டா எங்களுக்கு ஒவ்வொன்றும் கலர் அடிச்சு காட்டி வைப்பாங்க. இதே இந்த இடத்த பிடிச்சி ஒரு இடத்துல போட்டு வைப்பாங்க. சென்டர்ல நாங்க அந்த ரேடியேஷனுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள இது இருக்கின்றது உங்களை கொள்ள வேண்டியது.
அப்ப நாங்க இதுல வந்து பார்த்தோம்டா ரைட் அப்படி எடுத்து வச்சுக்கொள்ளாமே. உங்களுக்கு அவ்வளவு சி இருக்குது, டி இருக்குது, மற்ற லேட்டஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளும். இருக்குது, ரப்பர் வராது, உங்களுக்கு கருவாயும் இல்லை, இதுக்குள்ள பல்மிராவும் இல்லை, காடமும் இல்லை, சித்திரனெல்லாவே காணல, டொபாக்கோவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப சீயும் தானே எங்களுக்கு இதுக்குள்ள கூட இருக்குது, குருநாகல் தானே ஜியும் சீயும் தான் இருக்குது. 6 இருக்குது வரைக்கும் அச்சிட ரப்பர் ரப்பரும் இந்த பகுதிகளில் இருக்குது. அப்பங்களே சி ரப்பர் ஒரு சில இடம் இருக்குது. 6 இருக்கு. சி இருக்குது, சி சொன்னா கோகனட் தென்னை, 6 இருக்குது ரப்பர், அதே போல ஜி இருக்குது வீட்டு தோட்டம். சரிதானே? அப்ப எங்களுக்கு அடுத்தது நெற்பயிற்சி. முதல்ல நாங்க என்ன செய்வோம், என்னென்ன காணப்படுதுன்றது முதல்ல நாங்க சொல்லுவோம். அப்ப விவசாயில பயன்பாடு சொல்லிட்டு அந்த விவசாயில பயன்பாட்டுக்குள்ள எங்களுக்கு என்னென்ன விவசாய வரைக்கும் பொதுவா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க விவரணம் எப்படி சொல்லுவோம், விவசாய பயன்பாடு பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பை வந்து விவசாய நடவடிக்கைகள் எங்களை வந்து பரம்பி இருக்குதோ அல்லது நிலம் அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கோ நாங்கள் விவசாயில பார்த்தோம். அந்த வகையில் பொதுவாக நெற்பயிற்சிக்கு வீட்டு தோட்டம், ரப்பர், தென்னை, தேயிலை, மற்ற வந்து விவசாய பயன்பாட்டு நடவடிக்கைகளாக குறிப்பிடுவோம் என்று சொல்லி தரப்பட்டுள்ள அல்லது தெரிவு செய்யப்பட்டுள்ள படப்பகுதியில் படத்தாள் படப்பகுதி 2 வேர்ட் இருக்குது கவனம். அப்ப உங்களுக்கு இந்த முழுமையா எதை சொல்ற படத்தாள் ஷீட் சொல்லுவோம். ஷீட் சொல்லுவோம், ஷீட் படத்தாள். சரிதானே? அதே போல எங்களுக்கு இது வந்து என்ன சொன்னால் பார்ட் ஆஃப் ஷீட், பார்ட் ஆஃப் படத்தாளின் பகுதி, தெரிவு செய்யப்பட்ட படத்தாளின் பகுதி. அப்ப வசனம் சொல்ல போல தெரிவு செய்யப்பட்ட படத்தாளின் பகுதியில் என்னென்ன காணப்படும் சொல்ல போறோம். நெற்பயிற்சிகை, வீட்டு தோட்டம், தென்னை பயிற்சிகை, ரப்பர் ஆகியவை. டீயும் இருக்கு, இந்த டீ போட்டிருக்கேன் ஒன்றும் இடத்துல களத்தை கொஞ்சம் கூர்ந்து பார்த்துட்டா சரிதானே, உதாரணத்துக்கு தானே சொல்றேன். தேயிலை ஆகியவற்றை காணலாம். சொல்லித்தோம் என்ன இருக்குன்னு சொல்லித்தோம். எங்க இருக்குன்னு சொல்ல போறோம். பொதுவாக எங்க இருக்கிறது பொதுவாக சொல்லிட்டு பிறகு தனியை சொல்லுவோம் தானே. பொதுவாக படத்தில் உயரங்கூடிய மலை பிரதேசங்களை தவிர ஏனைய பகுதிகள் ஏதோ ஒரு விவசாய நடவடிக்கை பரம்பி காணப்படும். ஏதோ ஒரு விவசாய நடவடிக்கை பரம்பி காணப்படுகிறது. படப்பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 90% அதிகமான நிலப்பரப்பில் விவசாய நடவடிக்கைகள் காணப்படுகிறது. சரிதானே? அப்ப மேக்சிமம் 90% நிலப்பரப்புல விவசாய நடவடிக்கை இருக்கு. அப்ப நான் சொல்லி இப்ப நாங்க தனியோ ஒரு கொண்டு வரோம். கிட்டத்தட்ட நெல்லை கொண்டு வந்து வாங்க. நெல்லை வந்து நீங்க எப்படி அந்த பங்கு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன இதுக்குள்ள நெல் இருக்கீங்க தானே, ஒரு அரைவாசி எடுத்து இருக்கு. உலகத்தையும் தூக்கி கொணிஞ்சால ஓட்ட மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு பிரதேசத்துல ஒரு 1/3 பங்கு நெல் அவர் என்னடா யோசிச்சு பாரு சொல்றது. மொத்த நிலப்பரப்புல 1/3 பங்கு நெற்பயிற்சியாக வரும். இந்த துண்டையை தூக்கி அங்க போட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம்னா அப்படி வரும் கண்டுபிடிப்பான். அதாவது அங்கஞ்ச சிதறி இருக்கிறத ஒண்டா சேர்த்தால் அவ்வளவுக்குள்ள வரும்ன்றத கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தெரியும். அப்ப தெரிவு செய்யப்பட்ட படப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது. சரியோ? இந்த நெற்பயிற்சியானது படப்பிரதேசத்தின் அல்லது படப்பகுதியின் எல்லா பகுதிகளிலும் பொதுவாக பரம்பி காணப்பட்டாலும் எல்லா பகுதியிலும் இருக்கு. படப்பிரதேசத்தின் இதை சொல்றது நாங்க மேற்கு பகுதி, கிட்டத்தட்ட மேற்கு பகுதி படப்பிரதேசத்தின்
இந்த ஏரியாவும் கூட இருக்கு. வடக்கு காற்பகுதி ஆகியவற்றிலே அதிக அளவில் காணக்கூடிய அதிக அளவில் பரம்பி காணப்படுவதாக நினைக்கிறேன். படப்பிரதேசம் ஒரு வேர்ட்டை யூஸ் பண்ணுங்க. படத்தாள் என்ற வேர்ட்டை தான் முழு படத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. இது மேப் ஷீட், பார்ட் ஆஃப் மேப் ஷீட் ரெண்டுக்கும் வித்தியாசம். படத்தாள் என்றால் அது அதனுடைய வடக்கு பிரதேசம் இல்லை. படத்தாளின் நிலையில் அப்படி படப்பிரதேசம் தெரிவு செய்யும். செலக்டட் மேப் ஏரியா தெரிவு செய்யப்பட்ட படப்பிரதேசத்தில் காணப்படுகிறது. அப்ப என்ன காணப்படுது நெல் என்னன்னு சொல்லி தம்பதுவா எங்கு எவ்வளவு அங்கு சொல்லி இனி ஏன் அல்லது இதுக்கு சாதகமா என்ன இருக்கின்றது அப்ப கூர்ந்து நாங்க அந்த படத்துக்குள்ள பார்க்கணும். இந்த படத்துக்குள்ள நாங்க கூர்ந்து பார்த்த முடியும். மலை இருக்குது, மலைப்பகுதிகள் பாருங்க, மலைப்பகுதிகள் ஏன் மலை இருக்குது இன்னைக்குடைய குறைதான். அப்ப ஒன்று உங்களுக்கு பொதுவா பார்க்கணும். சமதரை தாழ்நிலம், தாழ்நில சமவெளிகளில் காணப்படும் பிரதேசம் நெற்பயிற்சியில் காணப்படும். அப்ப இல்லாட்டி நெற்பயிற்சியில் காணப்படுவது தாழ்நில சமவெளிகள். அடுத்தது பார்ப்போம் வேற குளம் என்ன இருக்கிறான்னு பார்ப்போம். இருந்தால் குளம் இருக்கு, நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் கால்வாய்கள் நதி ஒண்ணும் இந்த ஏரியாவில வந்து நதி போறதை சுற்றித்தான் இந்த பாருங்க நதி போறது. நதி வடிநிலங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அல்லது ஆகியவற்றை அன்பித்து நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வளவு இவ்வளவு இருக்குது, எங்க இருக்குது, ஏன் இருக்குது அல்லது தொடர்பு என்ன இவ்வளவு விளைதான் சொன்னது நெல். இந்த நெல் வச்சு விடுறோம். அதே போல எங்களுக்கு ரப்பர் இருக்குது, மற்றது கூட வீட்டு தோட்டம். ஓகே, வீட்டு தோட்டத்துக்கு சாதகமான காரணம் அங்க பெரிய அளவில் சொல்றது கஷ்டம். எங்க இருக்குது எவ்வளவு இருக்கிறது ரப்பர் தேயிலைக்கு நாங்க சொல்லலாம். ரைட், தேயிலையை நான் நல்லா பாக்குறேன்னா அந்த படத்தை வச்சுக்கொண்டு சொல்றேன். ரப்பரை பாக்குறேன் என்ன பாருங்க, உயரம் குறைந்து 2000 அதோட குறைந்து வரும். சாய்வு பகுதிகளில் 6 இருக்குது. ஆர்சி என்னும் போடப்படும். ஆர்சி என்றால் எங்களுக்கு வேற குடியிருப்பு தான் ஆர்சி. பி இருக்குது, சி இருக்குது, சீனா கோகனட், ரப்பர் ரப்பர் ரப்பர். அப்ப ரப்பர் இருக்கிற லொகேஷன் கொஞ்சம் பார்த்தோம்னா மலை சாய்வுகள், பிரபலமான மலை சாய்வுகள்லாம் அந்த ரப்பர் காணக்கூடிய மாதிரி அடிதானே 2007 அடி. அதுக்குள்ள உங்களுக்கு அடி முதல் அடியில் இருந்தது இப்போ மீட்டர். மூன்று தசம் ஏதோ அடி வந்தா எங்களுக்கு 1 மீட்டர் 2 பேர் கிட்டத்தட்ட 3 ஆள் வித்தியாசம் 22 நாள் 7 மீட்டர் மரப்பு. ரப்பரை பற்றி சொல்லக்குள்ள அப்ப ரப்பரை பார்த்துட்டா பிரதேசத்துல வந்து கொஞ்சம் குறையத்தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காவாசி என்றும் வராது. இப்ப நாங்க இதை ஆக பங்க சொல்லாமல் பிரதேசத்தில் வந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதேசத்தில் ரப்பர் பயிற்சியானது ஒப்பீட்டளவில் ஏனைய பயிற்சியை ஒப்பிடும் பொழுது குறைவாகவே காணப்படுகிறது. இது எங்க இருக்குன்னு சொல்லப்போம். பிரதேசத்தில் கூடுதலாக இந்த மத்திய பகுதி கிட்டத்தட்ட மத்திய பகுதி தானே, மத்திய பகுதி. அதே போல பார்த்தோம்னால் தென்பகுதி, மத்திய பகுதி, தென்பகுதி அல்லது தென் கீழ்காற்பகுதி போன்றவற்றில் அதிக அளவில் இதனை காணலாம். எங்க இருக்கின்றது ஷோ சைட்ல எல்லாம் இல்லை, தாண்டி நம்மளுடைய இல்லை பெருசா இதுதான் இருக்குது, கோகனட் தான் இருக்கு. மத்திய பகுதியெல்லாம் கூட காணும். பொதுவாக இந்த மலை சாய்வுகளில் ரப்பர் பயிற்சியை மேற்கொள்வதனை அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது. அந்த வகையில்
இந்த ரப்பர் பயிற்சிக்கு சாதகமான மழைச்சாய்வுகள் காணப்படுது. போதுமான மழை வீழ்ச்சி மூலமான நீர் கிடைத்தல் போன்றவற்றின் காரணமாக இங்கு ரப்பர் பயிற்சியை நடைபெற்றுள்ளது. ஏன் நாங்க மழை மூலம் நீர் கிடைக்கும் சொல்லி எப்படி சொல்லுறோம்? அந்த படத்தை வச்சு கூட எப்படி மழை மூலம் நீர் கிடைக்கிற சொல்லலாம்னு சொல்லுங்க. குளம் அங்க நிறைய இல்லாம சொன்னா நினைக்க வேண்டியது அந்த மழை மூலம் தண்ணி கிடைச்சி கொண்டிருக்கிற பகுதி. குளம் வந்து செய்வாங்க வறட்சியான ஏரியாவில் தண்ணி கிடைக்காத ஏரியாதான் கூடுதலா குளம் வந்து உருவாக்கப்படும். ஆறு இருக்குது நிறைய, ஆனா குளம் இல்லைண்டா, குளம் குறையத்தான் இருக்குது. இதே போலதான் நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு பயிற்சியை நீங்க சொல்லி போட்டு கடைசியாக அந்த வகையில இந்த பகுதியானது ஒரு ஒழுங்குபடுத்த கூடுதலாக இந்த பயிற்சியையும் இந்த பயிற்சியும் குறைந்தளவு இந்த பயிற்சியும் கொண்டு காணப்படுகின்றதை அவதானிக்கலாம். விளக்கு இல்லாதான் விவசாய நில பயன்பாட்டு விவரம் இருக்கு. சரிதானே? நான் சொன்ன விளங்கிட்டா